ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 எல்லா புலன்களையும் வென்ற ஒரு வீரன். வீரன் அப்படின்னா வீரம்னா என்ன அப்படின்னா வள்ளுவர் சொல்கிறாரே, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். வெளியில் இருக்கிற இனிமே எல்லா வீரர்களையும் எல்லாரையும் ஜெயிக்கிறது பெரிய வெற்றி வீரனுக்கு அழகில்லை. என்னென்ன முதல்ல தன்னைத்தானே ஜெயிச்சுக்கணும். தங்கிட்ட இருக்கிற அந்த உணர்ச்சிகளை, தங்கிட்ட இருக்கிற அந்த உட்பகையிலெல்லாம் ஜெயிச்சாதான் அதுதான் வீரம் அப்படின்னு சொல்கிறாலே உண்மையான வீரம் அப்படின்னு. அப்பேற்பட்ட வீரட்டானேஸ்வரா யார் இருக்கார்னார். அந்த சிவபெருமான் இருக்கிறதுனாலேயே அவர் அமித்ரஜித்தா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்த 426வது திருநாமம் ஓம் வேதகாராய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா வேதங்களை தோற்றுவித்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வேத வடிவம்னு அர்த்தம். வேதமே இவர்தான். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எவருக்கு மூச்சுக்காற்றே வேதமோ அப்படின்னு. அப்படின்னா ஒரு ஆள் தோன்றத்தையே அவர் எப்போ அவர் பிறக்கிறதையே அவரோட மூச்சுக்காற்று உயிரும் சேர்ந்து தான் பிறக்கிறது. இது ஒரு நாளைக்கு இருந்தது, அது ஒரு நாளைக்கு பிறந்ததுன்னு இல்லை. ரெண்டும் சேர்ந்து இருக்குது. போகிறதையும் ரெண்டும் சேர்ந்து, இது போயிடுத்தினாலே அது போயிடுது, அது போயிடுத்தினா இது போயிடுது. அதை போல் இவர் எப்படி அனாதியோ, கடவுள் என்னைக்கு பரம்பொருள் என்னைக்கு தோணித்து, என்னைக்கு அவர் பிறந்தார் அப்படின்னு அவருக்கு ஏதானு சொல்ல முடியுமா? தெரியாது. ஏன்னர் அது அனாதி அப்படின்னு. அது எங்கே ஆரம்பிச்சது, எப்போ முடியும் ஒருத்தருக்கும் தெரியாது இருக்கு இல்லையா. ஆதி அந்தம் இல்லாத பரம்பொருள் அனாதியாக இருக்கிறதுனால அப்போது அவரோட மூச்சு காத்து தான் இந்த வேதம். அப்படின்னா அவர் எப்போ தோன்றினான்னு தெரியல. அப்படின்னா அவரோட மூச்சு காத்தையும் எப்போ தோன்றிதுன்னு தெரியாது. அதனால இதுவும் வேதமும் அனாதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதம் அவர் வடிவமே வேதம், வேதமே அவரோட வடிவம். காரணம் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. முன்னமே பார்த்துருக்கோம். இந்த அண்டச்சராச்சரங்களும் எப்படி எல்லாம் தோன்றுது அப்படின்னு சொல்கிறதே வேத சப்தத்திலேருந்து எல்லாம் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு. அதுக்கு நமக்கு வேதமே சொல்கிறது. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னிர் ஆபஹா அப்படின்னு இந்த பஞ்சபூதங்கள்லாம் தோன்றினது எப்படி ஒன்று வந்தது, ஒன்றுலேருந்து ஒன்று வந்ததுங்கிறது நமக்கு வேதம் கிளியராகவே சொல்லியிருக்கு. ஆகாசம் ஸ்பேஸ் அப்படிங்கிறோம். அதில் என்ன இருக்குது, முதல்ல ஒலி, வாயு. வாயுக்கு என்ன சத்தம்தான் நமக்கு அதில் கேட்குறது. வாயுவோட குணம் சத்தம், ஓன்னு வீசி வீசி அடிக்கிறதே. அப்படி அந்த ஒலி வந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன அக்னிஹி, அக்னினாலே வெளிச்சம் தெரியறது, ஒளி இருக்குது அங்கே. ஸோ அந்த ஒலியிலேருந்து ஒளி அப்படி தான் வந்திருக்கு இல்லையா. அதை போல் அந்த வந்த முதல் ஒலி தான் பிரணவங்கிற ஒலி. அதுலேருந்து தான் காயத்ரிங்கிற மந்திரமாக வந்தது. அந்த மந்திரத்துலேருந்து அதுக்கப்புறம் வேதங்கள்லாம் ஒன்றொன்னா வெளியில் வந்தது, வெளிவந்தது அப்படின்லாம் நமக்கு பார்த்துருக்கோம், புராணங்கள்லாம் சொல்கிறது. அப்படி அந்த வேதத்தை உண்டாக்கி, அந்த வேதத்திலேருந்து இந்த அண்டச்சராச்சரங்களையும் உண்டாக்கி இத்தனை லீலைகளையும் பண்ணக்கூடியவராக இருக்கார். அப்படி அந்த வேத வடிவமாகவே இருக்கிறதுனாலே அவருக்கு என்னன்னர் வேதபுரீஸ்வரர், வேதநாதர் அப்படின்லாம் பேர். வேதபுரி அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா. திருவேற்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரம் பார்க்குறோமே, அந்த திருவேற்காடு வேதபுரி தான். அங்கே இருக்கிற சுவாமி பேர் வேதபுரீஸ்வரர் தான். அந்த ஸ்தல புராணம் படி பார்த்தாக்க என்ன அப்படின்னர் வேதங்களே வேலமரம்ங்கிற காடாக இருந்து தான். இந்த வேலங்காடு அதுவே வேர்க்காடு. காஞ்சி பெரியவர் சொல்றாப்புல வேதக்காடுங்கிறது வேர்க்காடுன்னு வச்சாலும் நன்னா தான் இருக்குன்னார். ஏன்னார் எல்லாத்துக்கும் என்ன வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு மரம்ங்கிற தர்மத்துக்கு, அந்த மரத்துக்கு எது வேர் அப்படின்னு வேதம்தான் வேர்னு சொல்லியிருக்கு. அதை மாதிரி வேதக்காடு வேர்க்காடு இருக்குன்னா
அது எல்லாத்துக்கும் தர்மத்துக்கெல்லாம் வேறு இதானே வேதம் தானே. அதனால வேர்க்காடுன்னாலும் நன்னா இருக்குது, வேதக்காடுன்னாலும் நன்னா இருக்குது. இன்னும் வேதக்காடுங்கிறத விட வேர்க்காடுங்கிறது ரொம்பவே நன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு திருவோத்தூர் அப்படின்னு செய்யாருக்கு பக்கத்தில் இருக்குது திருவோத்தூர் அப்படின்னு. அதுவும் என்ன அப்படின்னார், வேதபுரம் தான். அங்கே இருக்கிற சுவாமி பேர் வேதநாதர், வேதபுரீஸ்வரர், பாலகுஜாம்பிகை அப்படின்லாம் சொல்கிறோம். அது ஏன் ஓத்தூர் அப்படின்னு வந்துன்னா, ஓத்து அப்படின்னாக்க ஓதறத்துக்கு ஓதப்படுவதால் அது ஓத்து அப்படின்னு பேர், வேதத்துக்கு பேர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொல்லியிருக்காளா. அது என்ன ஓதுறது அப்படின்னாலே வேதம்தான், வேதம் ஓதுதல் தான். இந்த கல்யாணங்கள்லாம் அந்த காலத்திலாம் உண்டு. அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இப்போ சொல்கிறோம், கவரெல்லாம் போட்டு கொடுக்கா. அந்த காலத்தில் என்ன பண்ணுவார், அந்த முகூர்த்தம்லாம் ஆனோன்னு அந்த தம்பதிகளை வச்சுட்டு அவர்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒவ்வொரு வேத மந்திரத்தை சொல்லி சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பா. அதனாலேயே அதுக்கு பேர் ஓதி இடுதல்னு பேர். ஓதுறதுனாலே என்ன வேதத்தோடு கொடுக்குறது. சும்மா நம்ம கொடுக்குற 100 ரூபாயிலையும் 500 ரூபாயிலையும் வாழ்க்கை உடனே சிறந்துருமா தெரியாது. அது என்ன பண்ணுன்னா, அந்த வேத மந்திர ஆசீர்வாதங்கள்னால அது சிறக்கணும். மந்திரிச்சு கொடுக்குறதுங்கிற இல்லையா, அது மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்படி அந்த ஓதப்பட வேண்டியதான ஓதக்கூடியதான அந்த வேதம் அது இருக்கிறதுனாலேயே அதுக்கு திருவோத்தூர் அப்படின்னு பேர். அது எப்படி எதனால் அந்த ஊருக்கு அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது. ஒரு சமயத்தில் என்ன ஆகிடுத்து, தேவர்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாமே படித்த வேதம்லாம் மறந்து போயிடுது. வேதம் மறந்து போச்சு. வேதமே மறந்து போயிடுத்துன்னா அப்புறம் அதோட பொருள் வேறு ஞாபகம் இருக்குமா? ஒன்றும் மறந்து போயிடுறது, எல்லாம் போயிடுது அப்படின்னு. இந்த கதையெல்லாம் கேட்குறதே வேடிக்கையாக இருக்குது. ஏதோ இந்த காலத்தில் ஆண்டில் நடக்கிறாப்பில் விஷயம் மாதிரி தெரியுறது. என்ன அப்படின்னா, வேதம் படிக்க வேண்டியா படித்த அவளுக்கு மறந்து போயிடுது, படிக்கலை அவ்வளோதான், அதில் கவனம் இல்லை. அதனால் எல்லோரும் அதனால் என்ன ஆயிடுத்துன்னா, அதனால் கிடைக்க வேண்டிய நன்மைகள்லாம் எல்லாம் இல்லாது போயிடுது. அப்படி கஷ்டம் வரத்தே தான் நமக்கு தெரியும். நம்மள்கிட்ட ஒரு சாமான் இருந்துகிட்டே இருக்கிறதே, அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதே அதோட வேல்யூ தெரியாது. அது நின்று போயிடுத்து அப்படின்னா, இல்லை ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னா அப்புறம் தான் உடனே ஐயோ அது இல்லைன்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஓட்ட முடியல அப்படின்னு தவிப்போம் இல்லையா. அதை போல் பார்த்தா தேவர்கள் ரிஷிகள்லாம் ஐயோ ஆஹா வேதமே மறந்து போயிடுது, அதனால நம்ம வேதத்தை வச்சுட்டு அடையக்கூடிய நன்மைகள்லாமும் இல்லாத போயிடுது அப்படின்ட்டு என்ன பண்ணுன்னு தெரியல, எல்லாருமே ஓடி போய் கைலாயத்தில் சிவபெருமான்கிட்ட வேண்டா. நீங்கள் இதெல்லாம் இனிமேல் யார் சொல்லித்தர முடியும், அத்தனை பேருக்கு மறந்து போயிடுது, அதனால் நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணான்னார், வாங்கோ எல்லாரும் கீழே பூமிக்கு வா, அத்தனை பேரும் வாங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவர்கள் ரிஷிகள்லாம் பனைமரமாக அங்கே வந்து நின்னாலாம். தவம் பண்ணியிருந்தா பனைமரமாக நின்று தவம் பண்ணிது. எப்போ இந்த சிவபெருமான் வந்து நமக்கு அருள் செய்ய போகிறோம், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறோன்னு அப்படி தேவர்களுக்காகலாம் முனிவர்களுக்காக இறங்கி அந்த திருவோத்தூரில் வந்து அத்தனை பேருக்கும் இந்த வேதத்தை பொருளோடு சொல்லி கொடுத்தார். அதனாலேயே அவருக்கு பேர் வேதநாதர், வேதபுரின்னே அந்த ஊருக்கு பேராக போச்சு, வேதபுரீஸ்வரர் அப்படின்னு. இப்படி இவர் வேதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் இல்லையா உள்ளுக்குள்ளே தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு எல்லாருக்கும். அந்த சமயத்தில் பார்த்து ஒருத்தராக வந்து டிஸ்டர்ப் பண்ணால், ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் வகுப்பறை நடந்துட்டுருக்கிறதே பாடம் சொல்லி கொடுத்துன்னுக்கிறதே வாத்தியார், இனிமேல் ஒருத்தராக வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டுன்னு ஏதானு பண்ணினா படிப்பில் கவனம் போகும் இல்லையா. அதனால என்ன பண்ணார், காவலுக்கு வாசலில் ஒருத்தரை வச்சாராம். யார், இவருக்கு எல்லாத்துக்கும் காவலாக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான். நந்திகேஸ்வரர் என்ன பண்ணார், நீங்கள் தேவர்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் நான் வேதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன், அதனால் இங்கே யாரும் வந்து இங்கே இடைஞ்சல் பண்ணக்கூடாது, ஒத்துன்னு வராத நீ காவை காத்துக்கணும். அதனால் எல்லா சிவங்கோலையும் நந்தி சாமியை பார்த்து தானே இருக்கும், ஆனால் இந்த திருவோத்தூரில் மட்டும் என்ன இருக்க வாசலை பார்த்துன்னு இருக்கு. ஏன்னர் எஜமானன் ஆர்டர் போட்டிருக்கார், அங்கே சீரியஸாக கிளாஸ் நடந்துட்டுருக்கு, பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார், வேறு யாரும் உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நந்தி பெருமான், ஏன்னா இவர் அதிகார நந்தியாச்சே, அப்படி பார்த்துட்டு இருக்காராம். இப்படி அதுக்காக பார்த்துருக்க இன்னொரு அதுக்கு ஒரு விஷயமும் இருக்குது அங்கே ஸ்தல புராணத்தில். இன்னொன்று என்ன அப்படின்னா, தொண்டைமான்கிற ராஜா எல்லாருக்கும் தெரியும். அந்த தொண்டைமானோட விஸ்வாவசுன்னு ஒரு எதிரி, அவர் ரொம்ப பலசாலியாக இருந்தார். அந்த பலசாலியான விஸ்வாவசு தொண்டைமானால் ஜெயிக்கவே முடியல. அதனால் இந்த சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டிக்கிறார்,
எனக்கு அந்த ஆளை ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட பலம் இல்லை, நீ தான் அருள் பண்ணணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணார், நான் என்னோடய பூதகணங்கள்லாம் உனக்கு படை வீரராக அனுப்புகிறேன், அவள்லாம் அழிச்சுன்னு போய் நீ அவனோட சண்டை போட்டு ஜெயிச்சுக்கோன்னார். இவர் பார்த்தார், இவர் எல்லாத்தையும் அனுச்சா கூட அங்கே போய் ஜெயிப்பமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுத்து. இவர் தயங்கிறத பார்த்தார் சிவபெருமான். அதனால் என்ன பண்ணேன்னு, உனக்கு இதுக்கு மேலே சந்தேகமாக இருக்கா, கவலைப்படாத, நம்ம ஆள் இருக்கா, அதனால் நம்ம கமாண்டர் இருக்கார், அவரை உனக்கு கூட அனுப்பி எல்லாம் உனக்கு வெற்றி ஏற்படுறாப்புல பண்ணேன்னு சொல்லி திருப்பி நந்தியை என்ன பண்ணான்னார், தொண்டமானுக்கு வெற்றி ஏற்படுறாப்புல இந்த விஸ்வாசோட போரில் ஜெயிக்கிறாப்புல பண்ணிக்கணும், காவ காக்கணுங்கிறதுக்காகவே இந்த நந்தியை அனுப்பி வச்சாராம். இப்படி அந்த திருவோத்தூரில் இப்படி இருக்கிற அந்த ஊருக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்தார். பாடல் பெற்ற ஸ்தலம் தொண்டை நாட்டில் இருக்கிறதுல. அப்படி இருக்கிறதே அங்கே ஒரே பனைமரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பனைகள்லாம் என்ன, தேவர்கள் ரிஷிகள்லான்னா பனைமரமாக இருந்து சொன்னான்னு நமக்கு சொல்கிறது. அதனால் எல்லாம் ஆண் பனையாக இருந்தது. ஆண் பனையாக இருந்தது அப்படின்னாக்க அதில் என்ன பண்ணும், கொலையெல்லாம் காய்க்கவே காய்க்காது. அப்படி இருந்தது. அப்படி இருக்கிறதே அந்த தொண்டை மண்டலத்தில் சமண மதம்லாம் பரவி என்ன பண்ணிட்டு சமணர்களுக்கும் சைவத்துக்கும் வாக்குவாதம் வரத்தே என்ன பண்ணால் இந்த சமணர்கள்லாம் சொன்னான், இந்த ஆண் பனையெல்லாம் பெண் பனையை ஆச்சு கொலை என்றதுன்னா நாங்கள் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறோம் அப்படின்னு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு. அதனால ஞானசம்பந்தர் தேவாரம் பாட அத்தனை பனைமரமும் ஆண் பனையாக இருந்ததெல்லாம் பெண் பனையாக மாறி கொலை காக்க ஆரம்பிச்சிருது. இன்றைக்கும் அப்படி தான் காய்ச்சின்னு இருக்கு. அதனால் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றின ஒரு திருத்தலம் திருவோத்தூர். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வழியால் போயின்னு இருக்கிறதே நல்ல வெயில், மத்தியான வேளை பசி தாகம், அப்படி உட்காந்துட்டு ஏங்கிறதே என்ன பண்ணார், தம்பிரான் தோழனாக இருக்காரே சிவபெருமான் ஒரு வயசான கிழவர் மாதிரி வந்து இவருக்கு சாப்பாடு கொடுக்குறார். இப்போ சாப்பிட்டாச்சு, இந்த வெயிலுக்கு தண்ணி சாப்பிட்டா தேவையிருக்கு, அதனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு கேட்டார். நீங்கள் சாதம்லாம் கொண்டு கொடுத்தேள், ஒருத்தருக்கு நம்ம ஒரு சாப்பாடு போடுறோம் அப்படின்னாலே உடனே குடிக்கிறதுக்கு தண்ணியை சேர்த்து தானே கொடுக்கணும். அந்த கிழவர்கிட்ட கேட்குறார், எனக்கு இதெல்லாம் சரி, பசியாடுறதுக்கு சாதம் போட்டேள், இந்த தாகத்துக்கு தண்ணி வேணுமே, அது எங்கே இருக்குது அப்படின்னார். உடனே அந்த கிழவர் சிரிச்சுட்டே, தண்ணியா இருக்கும், கிடைக்கும், இதோ ஒரு அப்படின்னார். அந்த நகுந்தாரோ இல்லையோ சருன்னு அங்கேருந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சு கொடுத்து தண்ணி வந்தது. அதனால் இன்றைக்கி அந்த இடத்துக்கு பேர் சுந்தர தீர்த்தம்னே பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக வந்ததுனால, இந்த ஃபவுண்டைன் வந்ததுனால சுந்தர தீர்த்தம்னு பேர். அவர் அப்படி அந்த கிழவர் அந்த அங்கேருந்து தண்ணி வந்தது. தண்ணியை குடித்தோன்னு சுந்தரருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஒரு ஆள் நின்று இருந்தார், அந்தன்ன போனோன்னே தண்ணி வருது அப்படின்ட்டு பார்த்தா அந்த இடத்துல நந்தியோட காலடி எச்செல்லாம் தெரிஞ்சுது. உடனே இவர் 4, 3, 7ன்னு கணக்கு போட்டார். எப்போ நந்தி காலடி வச்சிருக்கோ அப்போ நம்ம ஆள் தான் வந்திருக்கார் ரிஷபத்து மேலே, அவர் தான் வந்து நமக்கு கழவராக வந்து சாப்பாடு கொடுத்துருக்கார், அவர் நின்ன இடத்துலேருந்து கங்கையை வரவழைச்சு தண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இவர் போன வழியில் போனால் இந்த திருவோத்தூர் வருது. அந்த காலடி தடயத்தை வச்சுண்டு அங்கே போய் அவர் சேவிக்கிறார் அப்படின்னு தெரியுது. அப்படி வேத வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வேத காரகன் அவர் இன்னும் என்னென்னலாம் உண்டாக்கியிருக்கார், என்னென்னலாம் நமக்கு அருள் இருக்கார் அப்படிங்கிறத தொடர்ந்து வர நாமங்கள் மூலியமாக பார்க்கலாம். ஓம் நம சிவாய.